வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. யாரை பார்த்தாலும் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இது ஒரு அடிப்படையான விஷயம், அதனால் நான் இதை சொல்கிறது. நீங்களும் இதை பழக்கிப்போங்க, நல்ல பழக்கம் தானே. இப்போது அன்புடைமை அதிகாரத்தின் அடுத்த குறளை நாம் காண இருக்கிறோம். என்பில்லதனை வெயில் போல் காயுமே அன்பு இல்லதனை அறம். என்பு இலதனை வெயில் போல் காயுமே அன்பு இலதனை அறம். என்ன பொருள்? என்பு இலதனை, என்பு என்பது எலும்பு, எலும்பு இல்லாத உயிர்கள். எலும்பில்லாத உயிர்னா என்ன? புழுக்கள் இல்லையா? வெயில் பட்டுதுன்னா அது எப்படி இருக்கும்? காஞ்சி போயிடும், ரொம்ப அதுக்கு கஷ்டமாக இருக்கும், துன்புறும். வெயில் அதுக்கு மிக கொடுமையானதாக இருக்கும். என்பில் அதனை வெயில் போல் காயுமே. எலும்பு இல்லாத அந்த புழுக்கள் வெயில் மேல் படும் பொழுது எவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளாகுமோ, அதே போல அன்பு என்னும் அரண் இல்லாதவர்களை என்ன பண்ணும்? கொடுமைப்படுத்தும். அன்பில்லாத அறம் இல்லாதவர்களை வாழ்க்கை துன்புறுத்தும். துன்புறுத்தும்னா என்ன? எல்லார்கிட்டையும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு யாரோடையும் சேராமல் தனித்து இருந்தோம்னா யாராவது நம்ம கூட பேசுவாங்களா? மனிதர்கள் எல்லோரும் எல்லாருக்குமே வேணும் இல்லையா? இது ரொம்ப அடிப்படை. யாரும் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. நமக்கு துணையாக யாரோ ஒருவர் இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேச மாட்டோம், ஏற்ற வீட்டுக்காரன்ட்ட பேச மாட்டோம், இந்த பக்கத்தில் பேச மாட்டோம், சொந்தக்காரன்ட்ட பேச மாட்டோம், கணவன் மனைவி பேச மாட்டாங்க. இப்படி எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிறது அது ஒரு மோசமான குணமாக கருதப்படுகிறது. உண்மையிலேயே அன்பு இருந்ததுன்னா நம்ம அப்படி சண்டை போடுவோமானா போட மாட்டோம் இல்லையா? அப்படி போடக்கூடிய சண்டை கூட எதுக்காக இருக்கும்? ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தால் அதை அவங்க கேட்கலன்னா கோவம் வரும், சத்தம் போடுவோம், அப்புறம் அது சரியாயிடும், அவ்வளோதான். ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் பார்க்குறேன், எல்லா வீடும் தாப்பா போட்டிருக்கும். எல்லா வீடுகளும் பகல் நேரத்தில் யாரும் யாரோடையும் பேச மாட்டாங்க. இரவு நேரத்தில் வீட்டில் முடங்கிடுவார். அதுவும் இப்போ நகர் பகுதியிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த அப்பார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய கட்டிடங்கள் வந்துருச்சா, வீடுகள் பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அது எதுக்காவது பிரயோஜனமா? ஒரு அவசரம், உடல்நிலை சரியில்லை, இல்லை வேறு ஒரு முக்கியமான தேவை இருக்கிறது, நம்ம போய் பக்கத்தில் கேட்டால் தானே. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, அம்மாலாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் ஒரு காப்பி பொடி கொடுமா, ஒரு சக்கரை கொடுமா, கொஞ்சம் மிளகாத்தூள் கொடுமான்னு எதையோ ஒன்று வாங்கிட்டு போவாங்க. இது கொஞ்சமாக இருந்தாலும் அது கத்திரிக்காய் வெண்டைக்காயிலேருந்து எல்லாம். என்னென்னா அந்த ஒரு உடன்பாடு, பக்கத்தில் இருக்கிறவங்களோட இயைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது நல்லா தான் இருந்தது. எல்லோரும் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா உட்காந்து பேசுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இந்த இணைக்கும் பாலமாக இருப்பது எதுன்னு சொன்ன நட்பு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அன்பு தேவைப்படுகிறது இல்லையா? இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா அன்பில் அதனை வெயில் போல் காயுமே. என்பில் அதனை, எலும்பில்லாத ஒரு புழுவானது வெயிலில் ரொம்ப கஷ்டப்படும், துடித்து போய்விடும். அதுபோலத்தான் அன்பில்லாத மக்களை பிறர் யாருமே மதிக்கவும் மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யவும் மாட்டார்கள், அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அது நமக்கு மனவேதனையை கொடுக்கும். வாழ்க்கையில் நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. ஆக அது என்ன பண்ணுது? அன்பு இல்லதனை அறம். அறம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அன்பு இல்லாதவர்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். புழு வெயிலில் பட்டால் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்குமோ அதைவிட அதிகமான துன்பத்தை பிறரிடம் அன்பு செலுத்தாத மக்கள்
அடைவார்கள் என்கிறது வள்ளுவம். நன்றி. நாளை காணலாம்.